பெங்களூர் காண்டி ஆர்சிபி காண்டி லீடிங் விக்கெட் டேக்கர்ஸ் யாரு? சகால் ஃபர்ஸ்ட் பிளேஸ். நம்பர் சொல்லுங்க. விக்கெட்டர் ஐயா சகால் இருப்பாருங்கய்யா. சகால் இருக்காருயா. நம்பர் அந்த விக்கெட் சொல்லுங்க. இந்த இதுக்குள்ள இருந்து இந்த இது. ஓ அதே மாதிரியா? அதே சகால். மாதிரி. ஓகே. ஆர்சிபிக்குள்ள மட்டுமா இல்ல பொதுவாவா? ஆர்சிபி லீடிங் விக்கெட். சரி ஓகே. ஒரு 130ல இருந்து 150. 139. பரவாயில்ல 100. ஓகே. அடுத்து சிராஜ் இருக்காரு, பட் தேர்ட் பிளேஸ்ல இருக்காருல்ல சிராஜ். இவரே 139னா தேர்டுனா ஒரு 100ல இருந்து 110 120 வச்சுக்கோங்க. 83. ஓகே. சிராஜ் அண்டர் ரேட்டடா இருந்திருக்காரு. டாப் 5 தான் நம்ம. ஓகே. சிராஜ் சகால் முடிஞ்சு, சிராஜ் முடிஞ்சு. வேற யாரு பெங்களூருக்கு நல்லா bowling போடுவாங்க? இந்த பிளேயரை மண்டேல கொண்டே வச்சு பார்த்துருப்பீங்க. இருறா பட் அது வந்து இன்ஜுரி ஆனவரா? மண்டேல கொண்ட பார்த்த மாதிரியே இருக்கு, ஞாபகம் வர மாட்டேங்குது. ஏதாச்சும் க்ளூ கொடுங்க. அவர் வந்து நம்ம இந்தியன் கோச்சாவே இருந்தாரு கொஞ்ச நாளைக்கு. கொஞ்ச நாளைக்கு இந்தியன் கோச். கொஞ்ச நாளைக்கு மீனி ஒரு 2 வருஷம் இருந்திருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்பயா ரவி சாஸ்திரிக்கு நடுவுல இருந்தாருப்பா. விவிஎஸ் லக்ஷ்மணன் இல்ல, பவுலர் யாரு இந்தியன் டீம் கோச்சா இருக்கா? ஸ்பின்னர் தெரியுது. ஸ்பின்னர் வழக்கம் மாதிரிலாம் தெரியுது. யாரா இருக்கும்? சரி யாருன்னு சொல்லுப்பா. தெரியல. அது தெரியலையா? வேற இன்னும் ஏதாச்சும் ஒரு க்ளூ? இன்னொரு இந்த 2011 வேர்ல்டு கப் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குரூசியலான மேட்ச் ஏதாச்சும் சொல்லுங்க. குரூசியலான மேட்ச் வந்து இவருக்கு குரூசியல் மேட்ச்னா இவர் வந்து 2010க்கு முன்னாடி விளையாண்டா. 2010 இவர் வந்து கங்குலி செட்டு, தாதா செட்டு, ஸ்பின்னர், லெக் ஸ்பின்னர்ரா. பியூஷ் சாவ்லா இல்லையே. இல்ல பியூஷ் சாவ்லானா லெக் ஸ்பின்னர் தான். 2010ல யாரு? ஏகே இவர் பேரு சத்தியமா தரல. சொல்லுப்பா. அனில் கும்ப்ளே இன்னும் லீடிங் விக்கெட் டேக்கர்ல இருக்காரா? 5th பிளேஸ்ல இருக்காரு. ஆமாடா அனில் கும்ப்ளே. பரவாயில்ல. ஒரு கெஸ் எத்தனை விக்கெட்? 5th பிளேஸ்ல இருக்காரு. சிராஜ் இவர் ஒரு 40ல இருந்து 50. 53. பரவாயில்ல. 51. 3 விக்கெட் கம்மியா. இன்னும் 2 பேரை சொல்லு. ஏதாச்சும் க்ளூ கொடுங்க. ஃபாரினர்ஸ். ஒருத்தர் விளையாடுறாரு, ஒருத்தர் விளையாடுற. 2 பேரும் இந்தியன்ஸ். ஒருத்தர் விளையாடுறாரு, ஒருத்தர் புவனேஸ்வர் குமார் சொல்ல முடியாதுல்ல. ஒருத்தர் விளையாடுறாரு, இன்னொருத்தர் விளையாடல. 2 பேரும் இந்தியன்ஸ். விளையாடுறவர் யாரு? அந்த காலத்துல இருந்து இப்போ வரைக்கும் விளையாடுற ஒரு பவுலர் யாரு? வேற ஏதாச்சும் ஒரு 2 பேர் இந்தியன்ஸா? ஆக்சுவலி இதுல ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு டெபியூ பண்ணி கொஞ்சம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. என்ன க்ளூ இதெல்லாம்? எல்லாருமே டெபியூ பண்ணா ஏதாச்சும் இந்த ஒரு குரூசியல் மேட்ச்ல இப்படி பண்ணாரு. இப்ப நம்ம சொன்னோம்ல 11ல செமிஃபைனல் விளையாண்டாரா, அவரால் ஃபைனல். சரி, இப்ப இவர் வந்து கோலி அடி வாங்கினார் தெரியுமா? ஆமா. இந்த சிஎஸ்கே கூட. ஆமா. அதுக்கு முந்தின ஓவர் போட்டாரு. ஆல்பி மார்க். ஆர்பி சிங் இல்ல, இன்னொருத்தர் கோச்சு தப்பாயிருச்சு. சரி சொல்லு, அந்த யாருன்னு சொல்லிடு. வினய்குமார். ஆக்சுவலா நான் வினய்குமார் ஃபேனு. பட் வினய்குமாரை விட்டு விக்கெட்டாச்சும் சொல்லு. விக்கெட் எத்தனாவது இடத்துல? 4th பிளேஸ்ல. 4th. இவர் 51னா இவர் ஒரு 60ல இருந்து 70க்குள்ள. 80. 10 கம்மியா சொல்லிட்டேன். சரி, 2ஆம் பிளேஸ்ல ஒருத்தர் இருக்காரு. வினய்குமார் ஃபேன்ஸ் கோச்சுக்காதீங்க. இவர் இப்ப விளையாண்டுகிட்டு இருக்காரு. இவர் இப்பயும் விளையாடுறாரு, கரண்டா விளையாடுறாரு. நாளைக்கு நான் அப்ப எஸ்ஆர்ஹெச் அப்போ எஸ்ஆர்ஹெச்ல புவனேஸ்வர் குமார் கிடையாது, சாவ்லா கிடையாது, அண்டர் ரேட். விராட் கோலின்னு எதுவும் சொல்லிடுறாங்க. அப்பெல்லாம் எதுவும் சொல்லிடுறாங்க. விராட் கோலி ஆக்சுவலி இவர் தான் தலையில இது கட்டியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த அசோக் பேண்ட் மாதிரி. இவரான்னு தெரியல எனக்கு. இவருக்கு ரொம்ப வருஷமா விளையாடுறா. ஆனா இந்தியாவுக்கான சான்ஸே கம்மியா கிடைச்சிருக்கு. பவுலரா ஸ்பின்னரா? பவுலர் தான். அப்படி எந்த பவுலர்? டெத் ஸ்பெஷலிஸ்ட் கூட இவரை சொல்லுவாங்க அப்பப்ப. தெரியல, சத்தியமா தெரியல. யாருப்பா? ஹெச்பி இவர் பேர். ஹர்ஷால் பட்டேலா? ஆமா. ஹர்ஷால் பட்டேல் இது கட்ட இல்ல அவர் இல்லையா? சரி ஓகே, விக்கெட் சொல்லு. ஹர்ஷால் பட்டேல் 2ஆவது இடத்துல இருக்காரா? 110ல இருந்து 130க்குள்ள. 100 - 1 99. ஓகே. இந்த வருஷம் என்னது? ஆர்சிபிக்கு யார் அதிக விக்கெட் எடுப்பா? யார் அவர் விளையாடுவாரானே தெரியல. விளையாடுவாரு, விக்கெட் எடுப்பாரு. சரி, என்னோட கணிப்பு பூக்குமார். போய் விட்டுட்டு ஹேசல்வுட்டுக்கு போறான். போயிடு